என்னோட சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலக்கப் போவது யாரு பாலா, கேபிஐ பாலா அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரை இந்த 4-5 நாளாக வச்சு பொழந்துட்டு கிடக்குறாங்க. சோசியல் மீடியாலையும் சரி, யூடியூப்லேயும் சரி. அவர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. கேபிஐ பாலா பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க, அவர் சர்வதேச கைக்கூலி, அவருக்கு யாரோ பணம் கொடுத்து இந்த உதவிகளெல்லாம் செய்ய வைக்கிறாங்க, அதை விளம்பரப்படுத்தி இது மூலிமா வேறு ஆதாயங்களை அடைய பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இது சாதாரண ஆளுகளோ இல்லை யூடியூப்பர்களோ இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைச்சா பரவாயில்ல. இதை முன்வைக்கிறது பல வருடங்களாக மீடியாவில் இருக்கிற பத்திரிகையாளராக இருக்கிற நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. அதுபோக பாலாவுடைய கூட பழகிற நண்பர்களே அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இப்படி வைக்கும்போது இந்த விஷயத்த நம்பாமையும் இருக்கவும் முடியலை. அதுபோக இந்த மாதிரி உதவி செய்கிறதுனால மக்களுக்கு என்ன பாதிப்படைய போகுது, எதுக்காக இதை ஒரு விழிப்புணர்வாக மக்கள்கிட்ட இந்த பத்திரிகையாளர் எடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க, பாலா செய்கிறது தப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உதவி செய்கிறது தப்பா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை, இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், இதனால் என்ன பாதிப்புகள் இருக்குது, உண்மையானுமே பாலா தப்பு பண்ணிகிட்டு இருக்காரா அப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு புரியும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மற்றவங்களாம் லைக் பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உண்மையானுமே நீ சொல்கிறது கரெக்டுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு எதிர்கருத்துகளோ ஆதரவான கருத்துகளோ இருந்தால் கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ நாம் கேபிஐ பாலா, கலக்கப்போவது யாரு பாலா அவர்களை பற்றி பார்த்துருவோம். கேபிஐ பாலா அவர்கள் மீது வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தான் சம்பாதிக்கிறாப்படி. இவர் எப்படிப்பா அத்தனை காசை எடுத்து மக்களுக்கு உதவி பண்ணுறாப்படி, அது எப்படி மனசு வரும்? ஏன்னா இங்கே 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறேன்னு சொல்கிற நடிகர்கள் தனி விமானம் வாங்குறதும், வேறு மாநிலங்களில் வீடு வாங்குறதும், வேறு நாடுகளில் வீடு வாங்குறதும், தன் குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அடிச்சு படிக்க வைக்கிறதும், தனக்கு தேவையான சொத்துக்களை சேர்க்கறதும் தான் பெரிய பெரிய நடிகர்களே, கோடிக்கணக்கில் வாங்குற நடிகர்களே பண்ணிட்டு இருக்கும்போது, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்குற பாலா எப்படி இவ்வளவு பெருசாக உதவி பண்ணுவா? அப்படி எவனாவது பண்ணுவானாப்பா? இது நீ பண்ணுவையா அப்படின்னு உனக்கு பார்த்து கேட்பானுங்க. என்னை கேட்டால் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நான் நல்லா இருக்கும்னு நினைப்பேன். அப்புறம் என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் நல்லா இருக்கும்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு போவேன், தான தர்மங்கிறத பார்ப்பேன். ஆனால் ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணி மற்றவங்களுக்கு நான் சம்பாதிக்கிற உதவி பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் தான். அந்த எண்ணத்துக்கு பாராட்டுகள். ஆனால் இதனால் பாதிப்புகள் ஏற்படுத்தினா அதை தடுத்து நிறுத்த வேண்டியது பொதுமக்களாகிய கடமைகளாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கிட்ட முக்கியமாக சொல்லி ஆகணும். நம்ம அதே விஜய் டிவியில் வளர்த்தெடுத்த பிள்ளையான நம்ம புகழண்ணன், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி 50 பேர்த்துக்கு அவருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி சாப்பாடு போடுறாரு, ஒருவேளை சாப்பாடு. அதையே ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போடுறாரு. ஏன்னா கேப்டன் இறந்த நாள் அன்னைக்கு அவர் சமாதிக்கு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு சபதம் மாதிரி கொடுக்குறாரு. கேப்டனை பார்த்து பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், இப்போ இந்த விஷயத்தையும் நான் கற்றுக்க போகிறேன், டெய்லி ஒரு 50 பேர்த்துக்கு என்னால் முடிஞ்சது நான் உதவி செய்ய போகிறேன். இன்னொன்று சொல்லணும்னா, கேபிஐ பாலாவை விட புகழண்ணா நல்லாவே சம்பாதிக்கிறாரு. அவரை விட நிறையா ப்ரோக்ராமுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் சுற்றிட்டு இருக்காரு. அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, டெய்லி 50 பேர்த்துக்கு சாப்பாடு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டெய்லி 50 பேர்த்துக்கு அலுவலகத்துக்கு முன்னாடி டெய்லியுமே போகிறாரு. நான் இந்த மாதிரி ஏமாத்தலப்பா டெய்லியும் போட்டுட்டு இருக்கிறப்பா அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்காக அந்த ஃபோட்டோக்களை சோசியல் மீடியாவில் போடுறாரு. அதையும் பெரும்பான்மையாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இது விளம்பரத்துக்காக பண்ண மாதிரி தெரியல, நான் சொல்கிறது கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா பார்த்துக்குங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இவர் தற்பெருமைக்காக பண்ணுறாரோ, அதை வீடியோ பிடிச்சி போட்டு அதன் மூலியமாக ஆதாயங்களை தேடியிருக்காரோ அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தான் அவர் மேலே கேபிஐ பாலா மீது வைக்கப்படுது. அதற்கான பதில்களாக கேபிஐ பாலா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சர்வதேச கைக்கூலியில் இல்லைப்பா, நான் தினக்கூலி, நான் சம்பாதிக்கிறத நான் மக்களுக்கு செலவு பண்ணுறோன்னு நினைக்கிறேன், அது எப்படி நீங்கள் குற்றம் சொல்லுவீங்க? நான் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ்னால, நான் செய்கிற உதவினால பல பேர் பயன்பட்டு இருக்கிறாங்க. என்னோட ஆம்புலன்ஸில் நிறைய குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, பெண்கள் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, வயசானவர்கள் பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல நன்மைகள் நடந்ததை அவர் முன்னெடுத்து சொல்கிறாரு. இவர் இந்த காணொலியை வெளியிட்டதுக்கு அப்புறமா இந்த பத்திரிகையாளர்களும் அவருடைய நண்பர்களும் இன்னும் மேலும் அதிர்ச்சியை ஊட்டக்கூடிய பல ஆதாரங்களை வெளியே கொண்டு வராங்க. என்னன்னா, இவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எதுவுமே பயன்பாட்டில் இல்லை, எல்லாமே ஒரு பெயிண்ட் அடித்து கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்ட சுந்தரா டிராவல்ஸ் மாதிரியான வண்டிகள். அதுகளுக்கு முறையான எஃப்சியோ இன்சூரன்ஸோ பண்ணப்படவில்லை. இது ஒரு விளம்பரத்துக்காக பாலா பண்ணியிருக்காரு. இதுக்கு பின்னாடி ஆளுகள் இருக்காங்க, இவரை இயக்குறாங்க, அது அவருக்கே தெரியுமா தெரியாங்கிறது அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் அதுக்காக மறுபடியும் பதில் கேபிஐ பாலா கொடுக்கல இது வரைக்குமே.
இனிமேல் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாங்கிறத அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க இதோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கதை உங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும். கதைனா ரொம்ப பெரிய கதையெல்லாம் இல்லை, பெரிய கதை தான். ஆனால் ஒரு 2 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எல்லாத்துக்குமே நேபாள் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த நேபாளில் இப்போ சமீபத்தில் ஜென்வி அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடந்தது. இளைஞர்கள் முன்னெடுத்து நடத்துனாங்க. அந்த அரசாங்கத்துக்கு அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே உயர்ந்த பதவியில் இருந்த பிரதமரை முதற்கொண்டு எல்லாருமே பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. வேற ஒரு ஆட்சியாளரில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. வாரிசு அரசியலை அட்டைக்கி ஒடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் பார்த்தீங்கன்னா சப்பக்கட்டாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த போராட்டங்கிறது நடந்திருக்கும். சோசியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டமா? அதாவது ஒரு நாட்டினுடைய பிரதமரையே மாற்றுற அளவுக்கு இந்த போராட்டங்கள் நடக்குதாம். அது போக எதிர்க்கட்சியான ஒரு பிரதமர் நின்றுப்பார். அந்த எதிர்க்கட்சியாக நின்ற பிரதமரோட மனைவியவே வீடு பூந்து எரிச்சு கொண்டிருக்காங்க. இந்த அளவுக்கு கொலைவெறி போராட்டமா இது மாறக்கூடிய காரணம் என்ன? சோசியல் மீடியா அவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும். இதில் தான் இந்த கதையும் ஆரம்பிக்குது. அதாவது ஒரு இடத்துல ஒரு கட்டட இடிபாடுகள் ஏற்படுது. அதில் ஒரு பெண்மணி மாட்டிக்கிறாங்க, ஒரு ஆள் மாட்டிக்கிறான். அந்த ஆளோட குழந்தையும் மாட்டிக்குது. இந்த ஆள் ஒரு வழியாக தப்பிச்சு தான் குழந்தை ரொம்ப உள்ளே போய் கிடக்கு, அந்த கட்டடம் இடிஞ்சு ரொம்ப உள்ளே போய் கிடக்கு. ஒரு பெண் முன்னாடியே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம குழந்தையை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம், அதுக்கு முன்னாடி இந்த பெண்ணை காப்பாற்றிடுவோம், இந்த பெண்ணை காப்பாற்றிட்டா ஒரு உயிராவது மிஞ்சும், அங்கே போயிட்டு நானும் செத்து போயிட்டுன்னா அந்த குழந்தைய செத்து போயிடுச்சுன்னா இந்த அம்மாவும் காப்பாற்ற முடியாமல் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை காப்பாற்றுறா. அப்படி இந்த பெண்ணை காப்பாற்றிட்டு வெளியே வந்து மீடியாவுக்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் குழந்தையவே நான் பறி கொடுத்து இந்த அம்மாவை காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்தோன்னே, வர்றா குழந்தைய, அவனோட 10 குழந்தைய பறி கொடுத்துட்டு ஒரு பெண்ணை காப்பாற்றிருக்கான், இவன் எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் இந்த ஆளை பற்றின நிறைய விஷயங்கள் ட்ரெண்டாக ஆரம்பிக்குது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு வாரமாக அவனுக்கு சில சோசியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் ஏறுது. இப்போ என்ன ஆகுது, இவன் இதையை வச்சு சில அரசியல் வார்த்தைகளை முன்னெடுக்க சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாருங்க, நம்ம நாட்டில் நம்ம இளைஞர்கள் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறான், வேறு நாட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம நாட்டில் என்ன வளம் இருக்குது, எல்லாத்தையும் இந்த அரசியல்வாதிகள் அடித்து ஒடுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிரதமரோட பொண்ணு வெளிநாட்டில் பாருங்கள் எப்படி போய் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருக்கு. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா, இதோட ட்ரெஸ்ஸே 1,50,000 2 லட்ச ரூபா வரும். அதுபோக இங்கே பாருங்கள், இந்த அமைச்சரோட பையன் பாருங்கள் எவ்வளோ விலை உயர்ந்த காரில் போகிறான், அவன் எப்படி ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான் பாருங்கள். இந்த மாதிரியான தகவல்களை சோசியல் மீடியாவில் பதிவிட ஆரம்பிக்கிற அப்படி அந்த ஆள். அதுபோக இங்கே பாருங்கள், பிரதமர் பொண்டாட்டியாக இருந்தால் ஒரு நியாயம் வேணாமா, தனியாக விமானத்தில் வந்து இறங்குது. இந்த மாதிரி இளைஞர்களை உசுப்பேற்றும் விதமாக, இளைஞர்களை தூண்டும் விதமாக நிறைய பதிவுகளை போட ஆரம்பிக்கிற அப்படி. இதை பார்த்து இவர்களுக்கு இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ்கள் அதிகமாகறாங்க. இவளை பின்தொடர்றது நிறைய பேர் அதிகமாகறாங்க. 5 10 ஆகுது, 10 100 ஆகுது, 100 200 ஆகுது, 200 500 ஆகுது, 500 1000 ஆகுது, 10,000 ஆகுது, லட்சம் ஆகுது. இந்த லட்சத்துக்கு போனதுக்கப்புறம் இவர் வேறு விஷயங்களை முன்னெடுக்கிறாரு. என்னன்னா, சோசியல் மீடியா பேனுங்கிற ஒரு விஷயம் அந்த நாட்டில் அறிவிப்பு வருது. அப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த ஆள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து சொல்கிறாரு, இந்த அரசியல்வாதிகள் நமக்கு ஏற்றவங்க கிடையாது, இவங்கள நாம் தூக்கணும், அதுக்கு நாம் எல்லோரும் போராட்டத்தை முன்னெடுக்கணும், சோசியல் மீடியா பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை தூண்டி இந்த அரசியல்வாதிகளை இப்படி தான் பண்ணுவாங்க, நம்மளை முன்னேற விட மாட்டாங்க, நம்மளை இதெல்லாம் யூஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை முன்னெடுத்து இவர் பின்னாடி ஆளுகளை திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவர் தான் குழந்தைய பறி கொடுத்து அந்த பெண்ணை காப்பாற்றிட்டங்கிற ஒரே அந்த நல்ல பேருக்காக இவர் பின்னாடி அவ்வளோ இளைஞர்கள் கூடி ஒரு நாட்டையே திரட்டி பூரா 18லேருந்து 20 வயசு இளைஞர்கள், பையனும் சரி பொண்ணும் சரி, அந்த நாட்டுடைய பிரதமரையே மாற்ற வச்சுருக்காங்க. எதிர்க்கட்சி பிரதமருடைய மனைவியே எரித்து கொண்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய புரட்சி பண்ணி மாதிரி இருக்குது. கேட்டால் வாரிசு அரசியலை ஒழிச்சோம், மக்களாட்சியை கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை முன்னெடுத்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பர்சனை, முக்கியமாக இந்த போராட்டத்தை தூண்டின பர்சனை கூப்பிட்டு, நீதாப்பா இவ்வளோ விஷயம் பண்ணின, அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன், இந்தா நீ ஒரு அமைச்சர் பதவி எடுத்துக்க, நீ நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா, அதையெல்லாம் செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிசி எனக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், நான் என்னோடய வேலையை இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒதுங்கி போயிட்டான். என்னடா அமைச்சர் பதவியை கூப்பிட வாங்க முடியறானே போயிட்டானே அப்படின்னு பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த கதை எதோட முடிஞ்சது கேளுங்க. எல்லாருமே இந்த நேபாள நாட்டில் நடந்த போராட்டங்கிறது வாரிசு அரசியலுக்காகவும் இந்த வாரிசு அரசியலை எதிர்த்தும்
அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் நடத்தின போராட்டங்கள் தான் இந்த நேபாள் நடந்த போராட்டம். சோசியல் மீடியா தான் ஒருத்தனை வந்து கட்டமைச்சது, அவனைத்தான் போராட்டம் தூண்ட வச்சது. அவன் பல இளைஞர்களை திரட்டினா ஒரு நாட்டுடைய பிரதமரையே மாற்றக்கூடிய சக்தி இந்த சோசியல் மீடியாவுக்கு இருக்குங்கிறத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இதே மாதிரி தான் இங்கே ஒருத்தர் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அது யார்? நம்ம கேபிஐ பாலா. ஆரம்பத்தில் நம்ம கேபிஐ பாலாவை எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவரை பின்னாடி இருந்து இருக்கிறது பிஜேபி கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், கொஞ்ச நாள் இவர் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு உதவி பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து அது மூலியமா நான் மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கட்சி பிஜேபி தான் இருக்குங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் ஒரு இதுவுமே பரவிட்டு கிடந்தது. ஆனால் இது முழுக்க முழுக்க சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர்னால நடந்துட்டுருக்கு. இவரை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது இவர் தான் அப்படிங்கிற ஒரு தகவல் மறைமுகமாக நம்மளுக்கு சொல்லப்படுது. இதை நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறதுல எனக்கு 15,000 ரூபாய் இருந்தால் போதும், நான் மீதியெல்லாம் மக்களுக்காக செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான்னா அவனை விட முட்டாள் வேற எவனுமே இல்லை. பொதுவாக சம்பாதிக்கிற எல்லாருமே தனக்கு தேவை, தன் குடும்பத்துக்கு தேவை, தன் நண்பர்களுக்கு தேவை அப்படின்னு தான் நினைப்பானே தவிர எடுத்தோன்னா எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான். அப்படி கொடுக்குறானா அது அவனோட காசாக இருக்காது, வேற ஒருத்தர் காசாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட எண்ணத்துலேயும் தோணிட்டு இருக்கு. நான் பாலாவுடைய எண்ணங்கள் உதவி செய்யக்கூடியங்கிறது அந்த எண்ணங்களை பாராட்டலாம். ஆனால் இது மூலியமா ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வேற விதமாக தோணுது. இதை எப்படி நாம் முன்னெடுத்து கொண்டு போகிறது? இவர் செய்கிற உதவிகள் தப்பா பொய்யா? சரிப்பா நீ என்னப்பா சொல்ல வரேன்? இவர் உதவி செய்கிறது சோசியல் மீடியா இது பண்ணி தான் பண்ணுறாங்களா, அவங்க தான் பின்புலமாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. இது எல்லாமே நான் சேகரித்த தகவலிருந்து என்னுடைய பார்வையிலேருந்து நான் பார்த்து சொல்கிறது. இது நீங்கள் தான் நேபாள் நடந்த சம்பவத்தை வச்சு இந்த உலகத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த எல்லா விஷயமே பாருங்கள் 2022க்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா சோசியல் மீடியா அப்படிங்கிறது இந்த நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பித்தது இந்த 2022க்கு அப்புறம் தான். சோசியல் மீடியாவே இந்த நாட்டை ஆளுகிட்ட கிடக்கு. எல்லாருமே சோசியல் மீடியாவில் மூழ்கி கிடக்கிறாங்க. அப்படியே தப்பானாலும் சரி சரியானதாக இருந்தாலும் சரி எல்லாருமே சோசியல் மீடியாவில் மூழ்கி கிடக்கிறாங்க. சோசியல் மீடியா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இங்கே யாருக்குமே தெரியல. அதை எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாலாவுடைய உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட மனித எண்ணத்துக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஆனால் இது மூலியமா பாதிப்புகள் ஏற்படுது, மக்கள் இது மூலியமா பாதிக்கப்பட போகிறாங்க. சோசியல் மீடியா மூலியமா ஒருத்தனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனை கொண்டு வந்து மக்களை ஆட்சி செய்ய வைக்க முடியும் அப்படின்னா அது நல்லதா கெட்டதாங்கிறத மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நாம் எல்லாருமே பயப்படுற மாதிரி கேபிஐ பாலா மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்தாருன்னா இந்த விஷயங்கள் மூலியமாக இது கண்டிப்பாக பெரிய ஆபத்து தான். இதையை தடுத்து நிறுத்த வேண்டியது மக்களாகிய நம் கடமையாக இருக்குது. அதனால் இதை பற்றி கண்டிப்பாக பேசணும்னு நினச்சேன். நான் பேசுனதை வச்சு உண்மையா பொய்யா, நான் சொன்னது ரைட்டா தப்பா அப்படிங்கிற விஷயத்த நீங்களே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இதில் நிறையா உண்மைகளும் அடங்கியிருக்கு, பொய்களும் அடங்கியிருக்கு. உதாரணத்துக்கு இலுமினாட்டின்னு ஒரு விஷயத்தை பற்றி எல்லோரும் கேள்வி விட்டுருப்பீங்க. இலுமினாட்டிங்கிற விஷயம் சில வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருந்தது சோசியல் மீடியா உள்ளே வந்த போது. அதே இலுமினாட்டிங்கிற விஷயந்தான் இதை முன்னெடுத்து பண்ணுதோ? அதாவது ஒரு செலிபிரிட்டிக்கே தெரியாமல் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஒரு கோர்ட்டில் போக வைப்பாங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. பார்ப்போம் இலுமினாட்டியா சாதாரண மக்களான்னு. நன்றி, வணக்கம்.